Happy morning, students. This is V. Senthil Kumar. Today now going to start with the exercise 1.5. Choose the correct answers. Okay, so first unit udiya 1 marks book back 1 marks full solve பண்ண போறோம். Okay, one by one. So first one, the question is if a equal to x comma y such that y is equal to e power x comma x belongs to R and b is equal to x comma y such that y equal to e power minus x comma x belongs to R, then n of a intersection b is. Okay, so a node set கொடுத்துறாங்க, b node set கொடுத்துறாங்க. ஸோ என்ன கொஸ்டின் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஏ செட்டு என்னென்ன எலமெண்ட் வரும்னு ஃபஸ்ட் ஐடென்டி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பி செட்டில் என்னென்ன எலமெண்ட் ஐடென்டி பண்ணுவோம். நெக்ஸ்ட் டூக்கும் என்ன பண்ணீங்க, இன்டர்செக்ஷன் பார்க்குறீங்க. அப்புறம் என் ஆஃப் ஏ இன்ஷன் பி. ஓகேங்களா, இன்டர்செக்ஷனாக டூக்கும் காமனான எலமெண்ட். ஓகேங்களா, இன்டர்செக்ஷன். அப்புறம் என் ஆஃப் ஏ இன்ஷன் பி. அப்போ அந்த ஏ இன்டர்செக்ஷன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்துருக்கு, அதான் என் ஆஃப். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதை ஃபைண்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஏ செட்டில் எப்படி கொடுத்துறாங்கன்னா நோட்டேஷன் ஃபார்ம் கொடுத்துறாங்க, பி செட்டில் நோட்டேஷன் ஃபார்ம் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எப்படி இது சால்வ் பண்ணுறதுனாக்க வெரி ஈஸி. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஏ செட்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துறாங்க, ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் கொடுத்துறாங்க. அதுமாதிரி பி செட்டில் இருக்கிற ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் கொடுத்துறாங்க. ரெண்டுமே ஒய் தான், ரெண்டுமே ஒய்ன்றதால ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற இந்த ஏ செட்டில் இருக்கிற அந்த y is equal to e power x ன்றத 1 வச்சுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பி செட்டில் இருக்கிற y is equal to e power minus x இருக்கிற ஃபங்க்ஷனை நம்பர் 2 வச்சுங்க. ஸோ அதுவும் y தான். இப்போ y is equal to e power minus x நம்பர் 2 வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து x அண்ட் y வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. நல்லா லிசன் பண்ணுங்கள். 2மே ஒய்ன்றதால ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம். இதுவும் ஒய் தான், இதுவும் ஒய் தான். அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம். 1 into 2 என்ன பண்ணுறீங்க, ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல், ஃப்ரம் 1 and 2 ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறீங்க. 1 into v ஈக்குவல் பண்ணுறீங்க. அப்போ y is equal to e power x, y equal to minus, so e power minus x. அப்போ e power x equal to e power minus x. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா e power x equal to e power minus xனாக்கா அது என்ன ரைட் பண்ணணும், 1 பைல ரைட் பண்ணாக்கா பவர் ப்ளஸ் ஆகிடும். 1 by e power minus xன்றது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் பவர். ஓகேங்களா, ஸோ பவர் மைனஸ் ஆகிடுச்சுன்னா அது 1 பைல ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணும்போது பவர் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 பைல இருந்துச்சுனாக்கா அது நியூமரேட் கொண்டு பவர் மைனஸ் ஆகும். இந்த ரூல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த இ பவர் எக்ஸ் இருக்குல்ல டினாமில் ஈக்குவல் சைடு வந்தாக்கா இதுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் சைடு வந்தாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் x equal to 1 ஆயிடும். ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ டேமில் இருக்குது பேஸ், அதனால் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இ டேம் ஆர்மர் பேஸ் இ டேம் ஆர்மர் சேஞ்ச் பண்ணோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. 1 வந்து ஈஆ சேஞ்ச் பண்ணாக்க என்ன பண்ணோம், 1 வேல்யூ வந்து இ பவர் 0க்கு வேல்யூ வந்து 1 தெரியும். இ பவர் 0 எனிதிங் பவர் 0 இஸ் வேல்யூ 1 தெரியும். அப்போ நம்மளுக்கு இ வர்றதால பேஸ், அதனால் நம்ம இ பவர் 0 போட்டாலும் வேல்யூ 1 ஆகிடும். அந்த 1 என்ன ரைட் பண்ணுறதுனால இ பவர் 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம், அது ரூல் இருக்குது. அப்போ பேஸ் என்ன இருக்குது, இ இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணாக்கா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ஆகிடும். ஈக்குவல் டு இந்த 1 தான் என்ன பண்ணி இ பவர் 0ன்னு ட்ரை பண்ணியிருக்கு. இ பவர் 0 வேல்யூ வந்து 1. ஓகேங்களா, ஈக்குவலுக்கு போத்தா 2 சைடு எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இ பவர் 2x இ பவர் 0 இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது. ஈக்குவலுக்கு போத்தா 2 சைடு பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம், ரூல் இருக்குது. ஈக்குவலுக்கு போத்தா 2 சைடு பேஸ் சேமாக இருந்தாக்கா பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ பவர் இஸ் 2x equal to 0. ஸோ அப்போ 2x equal to 0, அப்போ x equal to 0 ஆகிடும். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 0. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ x equal to 0 எடுத்து போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃப்ரம் 1ல். ஸோ சப்ஸ்டியூட் x equal to 0 in 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு எடுத்தோம்னாக்கா y is equal to e power x, y is equal to e power x தான் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தோம். ஸோ அப்போ y is equal to e power xக்கு வேல்யூ 0. ஸோ எக்ஸ் வேல்யூ 0 பண்ணாக்கா y is equal to வரும், இ பவர் 0 வேல்யூ வந்து 1. அப்போ y equal to 1. ஸோ அப்போ என்ன வருது நம்மளுக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 0,1 வருது. ஓகேங்களா, ஸோ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1னாக்கா ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் 0,1 வருது, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூஸ் எக்ஸுக்கு வேல்யூ ஒய்க்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணதை செட் ஏ அண்ட் செட் பியில் ரெண்டுத்தில் போட்டினாக்கா அதில் ரிமைனிங்
எலமெண்ட்ஸ் வந்துடும். ஓகே, ரிமைனிங் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னாக்கா ஏ செட்டில் பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ செட்டுன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஏ செட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது பாருங்கள், ஏ செட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்னு இருக்குது. ஏ செட்டில் y இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸில் இருக்குது ஏ செட்டில். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தீங்க, 0 கொடுத்தீங்க. எக்ஸுக்கு 0 கொடுத்தாக்கா ஒய்க்கு என்ன வருது, 1 வருது. அப்போ 0,1. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் ஆன்சரா? ஏ செட்டில் இருக்கிற செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இது மட்டும்தான் இல்லை. இன்னும் நம்ம நம்பர்ஸ் கொடுக்கலாம். எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க ஒய்க்கு வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா என்ன வரும் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தாக்கா y இஸ் ஈக்குவல் டு ஈன்னு வரும். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறீங்க இந்த ஃபங்க்ஷனில். எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா இ பவர் 1, ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தாக்கா இதுமாதிரி நிறைய டேர்ம்ஸ் வரும். ஓகேங்களா? ஏவில் ஃபுல்லாகவே நம்ம ஃபைன் பண்ண தேவையில்ல, இது மட்டும் போதும். ஓகேங்களா? இது ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு பி செட்டு. இப்போ பி செட்டு பார்த்தீங்கன்னாக்கா பி செட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குங்க, y இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. பி செட்டில் y இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் அதுமாரி என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தா ஒய்க்குள்ள என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தாக்கா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 0 கொடுத்தா இ பவர் 0 வரும். அப்போ y ஈக்குவல் டு 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பி செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பி செட்டில் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் 0,1 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தாக்கா, அதாவது பி செட்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குல்ல, அதில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தாக்கா என்ன வரும் பாருங்கள். அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தாக்கா y இஸ் ஈக்குவல் டு ஒரு இ பவர் மைனஸ் 1 வரும். y இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 1 1/e வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருதுங்க, 1 கொடுத்தாக்கா 1/e வருது. இதுமாரி நிறைய எலமெண்ட்ஸ் வரும், நிறைய செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ மெனி எலமெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? அதுமாதிரி ஏவில். ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் என்ன காமனாக எலமெண்ட், அதான் கொஸ்டின். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்குறாங்க ஃபைனல். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னாக்கா காமனாக என்ன இருக்கும், ஏக்கும் பிக்குன்னா 0,1 தான் ரெண்டுத்துக்கு காமனாக வரும். மற்றபடி ரெண்டுத்துக்கு காமனாக வர சான்ஸ் இல்லை. வேறு எலமெண்ட் தான் வரும் பாருங்க. இங்கே 1,e வருது, 1,1/e வருது. அப்படி வேறு எலமெண்ட்ஸ் வரும். இந்த ரெண்டு செட்லையும் ஏவுக்கும் பிக்கு செட்லையும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் வரும்னாக்கா 0,1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு அதில் ரெண்டு என்ன காமனாக இருக்குது, 0,1. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கொஸ்டினாக கேட்குறாங்க பண்ணால் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு எத்தனை எலமெண்ட் இருக்கு பாருங்கள், ஒரே ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான். அப்போ 1. இப்போ என் ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு 1. அப்போ அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், கொஸ்டினில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். 1 வந்து இன்ஃபினிட்லி, நம்பர் 2 வந்து 0, 3 வந்து 1, 4 வந்து 2. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருனாக்கா 1. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3, ஆன்சர் 1. Next second question. Question is if a equal to x comma y such that y is equal to sin x or function comma x belongs to R and b set equal to x comma y such that y is equal to cos x comma x belongs to R, then a intersection b contains கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துறாங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாடல் தான் அது. அதே ஏ செட்டு என்ன கொடுத்துறாங்க பாருங்க, பி செட்டு இங்கே என்ன y is equal to sin x, y equal to cos x கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சம்மில் y equal to e power x, y equal to e power minus x கொடுத்துறாங்க. இங்கே y equal to sin x, y cos கொடுத்துறாங்க. என்ன ஃபைன் பண்ணால் ஏ இன்டர்செக்ஷனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும், கண்டெயின்ஸ் ஏ இன்டர்செக்ஷனில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி சம்மு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா கிராஃப் மூலிமா தான் இது ஒர்க் அவுட் பண்ண முடியும். வெரி ஈஸி. ஸோ சைன் அண்டு காஸ் உடைய கிராஃப். ஓகேங்களா? ஸோ அதை ட்ரா பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கோம், இது எக்ஸு ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கோம். ஸோ சைன் கிராஃப் அண்டு காஸ் கிராஃப் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறீங்க, ஒரே கிராஃபில் ட்ரா பண்ணி அதனுடைய ஏ இன்டர்செக்ஷன் பி எங்கெல்லாம் இன்டர்செக்ஷன் ஆகுது, சைன் கிராஃபும் காஸ் கிராஃபும் எங்கெல்லாம் இன்டர்செக்ஷன் ஆகுது அதான் நம்மளுக்கு சொல்யூஷன். ஓகேங்களா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைன் கிராஃப் ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சைன் கிராஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகுனாக்கா ஆரிஜின் தான் ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும். ஓகேங்களா? போயிட்டே இருக்கும். இந்த ஃபார்மில் தான் சைன் கிராஃப் போகும். ஓகேங்களா? இது சைன் எக்ஸ் உடைய கிராஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே கிராஃபில் காஸ் கிராஃப்னு ட்ரா பண்ணிடுறேன் நான். காசு எதில் ஸ்டார்ட் ஆகுனாக்கா இந்த பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் சைன் பார்த்தீங்கன்னாக்கா 0, இதுங்க என்ன ஆகுனாக்கா பாயிண்ட் என்ன ஆகுனாக்கா பை, நெக்ஸ்ட்டு இங்கே 2π,
3 பை அப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காஸ் கிராஃப் பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் ஸ்டார்ட் ஆகும்னாக்கா ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், பாதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இது பாருங்க இப்படி வரும். இப்படி போகும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது π/2, ஆனால் 0க்கும் பைக்கு சென்டரில் தான் பார்க்கலாம். அப்போ π/2ன்னு வரும், இது π/2ன்னு வரும் ஓகேங்களா. π/2 வரும், இங்கே 3π/2ன்னு வரும் அப்படி ஓகேங்களா. ஆஃப் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. 5π/2 அப்படியே போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினாக்கா ஏன்னு ஒரு செட்டு பின்னு ஒரு செட்டு இருக்குது. ஏ செட்டில் y = sin xன்னு இருக்குது, பி செட்டில் y cos x இருக்குது. அப்போ சைனு காசு எங்கே இன்டர்செக்ஷன் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைனு காசு எங்கே இன்டர்செக்ஷன் ஆகும் பாருங்கள், இந்த பாயிண்டில் இன்டர்செக்ஷன் ஆகுதுங்களா சைன். அப்போ ஒரு பாயிண்ட் வரும் நம்மளுக்கு ஓகேங்களா. அப்போ வேறு எங்கே பாருங்கள் இங்கே இன்டர்செக்ஷன் ஆகுது பாருங்கள், சைனு காசு இங்கே இன்டர்செக்ஷன் ஆகுது. அப்போ இது ஒரு பாயிண்ட் வரும் சொல்யூஷன். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்போ எத்தனை சொல்யூஷன் வரும்னு சொல்ல முடியாது, மெனி சொல்யூஷன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் வரும்னாக்கா நோ எலமெண்ட் வராது, இன்ஃபினிட்லி மெனி எலமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க, ஒன்லி ஒன் எலமெண்ட் கொடுத்துறாங்க, cannot be determined சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், நிறைய சொல்யூஷன்ஸ் வருது, நிறைய எலமெண்ட்ஸ் வருது. ஸோ அதனால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸு ஓகேங்களா. ஸோ சைன் கிராஃபும் காஸ் கிராஃபும் எங்கே இன்டர்செக்ஷன் ஆகுதோ அதான் நம்மளுக்கு சொல்யூஷன் ஓகேங்களா, அதான் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏன்றது சைன் எக்ஸ் போது பாருங்க கிராஃப், பின்றது இந்த காஸ், இது பின்றது காஸ் எக்ஸோடைய கிராஃப், ரெண்டு இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க. அப்போ ஏவும் பி எங்கே இன்டர்செக்ஷன் ஆகுது பாருங்கள், இந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ஷன் ஆகுது, இந்த பாயிண்ட் அவங்க கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ஷன் நிறைய பாயிண்ட்டில் இன்டர்செக்ஷன் ஆகுது. அப்போ இதுமாதிரி போயிட்டே இருக்கும், கிராஃப் போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்லி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன சொல்யூஷனாக்கா இன்ஃபினிட்லி மெனி எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் 2 ஓகேங்களா, இன்ஃபினிட்லி மெனி எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் question number 3. So the question is the relation R defined on a set A equal to 0, -1, 1, 2 by x relation to y if modulus of x square plus y square less than or equal to 2, then which one of the following is true கேட்குறேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துறாங்க, நெக்ஸ்ட் ரிலேஷன் எக்ஸ் ரிலேஷன் டு ஒய்ன்னு கொடுத்துறாங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதான் ரிலேஷன் ஆர். அப்போ ஆர்ன்றது என்னன்னாக்கா நம்ம ஆர்ன்றது என்னது ரிலேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னாக்கா கொடுத்துருந்த இந்த செட்டு இருக்குல்ல ஏ செட்டு கூட அகைன் ஏ செட்டே என்ன பண்ணும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் ரிலேஷன் ஆர் ஓகேங்களா. அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அதில் வர அந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கணும், அதான் ரிலேஷன். தென் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூங்க. அப்போ அதை யூஸ் பண்ணி வர அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி இதை அப்படி கம்பேர் பண்ணி எது நம்மளுக்கு ட்ரூன்னு வருது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் நம்ம ஆர் டிஃபைன் பண்ணணும் ஓகே. ஆறுன்றது எப்படி வரும்னாக்கா இந்த ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணுறீங்களா, ஏவையும் கிராஸ் பண்ணி வர அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் எந்தெந்த ஆர்டர் பேர்ஸ்லாம் இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அந்த செட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எடுத்துகிட்டு அதான் ஆறு. அது கூட என்ன பண்ணுது கம்பேர் பண்ணணும் கொடுத்துற அந்த ஆன்சர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணணும், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு, அப்போ செட் ஏ இஸ் ஏ செட் என்ன எலமெண்ட்ஸ் கொடுத்தா 0, -1, 1, 2 கிராஸ் அகைன் ஏ 0, -1, 1, 2 ஓகேங்களா. ஸோ 2 கிராஸ் பண்ணிங்கனாக்கா என்ன எலமெண்ட்ஸ் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு 0வால் கிராஸ் பண்ணணும், 0வால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணணும், அப்புறம் -1ஆல் 1ஆல் 2ஆல். ஃபஸ்ட்டு 0 கிராஸ் 0னாக்கா 0, 0 நெக்ஸ்ட்டு 0, -1 நெக்ஸ்ட்டு 0, 1 நெக்ஸ்ட்டு 0, 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு -1ஆல் கிராஸ் பண்ணினாக்கா ஸோ -1, 0 நெக்ஸ்ட்டு -1, -1 நெக்ஸ்ட்டு -1, 1 நெக்ஸ்ட்டு -1, 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1ஆல் கிராஸ் பண்ணினாக்கா 1, 0 நெக்ஸ்ட்டு 1, -1 1, 1 1, 2 நெக்ஸ்ட்டு 2ஆல் கிராஸ் பண்ணினாக்கா ஸோ 2, 0 நெக்ஸ்ட்டு 2, -1 2, 1 2, 2 தட்ஸ் ஆல். தான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஏ கிராஸ் ஏ ஓகேங்களா. இதில் தான் செலக்ட் பண்ணோம் ஆர் ரிலேஷன் ஆர் எப்படி செலக்ட் பண்ணாக்கா இந்த கண்டிஷன் கொடுத்துறாங்களே ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி
நம்ம இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேஸ்லேருந்து ஆறு கண்டிஷனாக கொடுத்துறாங்க கிவனு என்ன கொடுத்துறான் பாருங்க மாலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 கொடுத்துறாங்க கொஸ்டினில் ஓகேங்களா. அந்த கண்டிஷனுக்கு எதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ இந்த ஏ கிராஸ் ஏவில் இந்த கண்டிஷன் எந்தெந்த செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அதான் ஆர் ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படியே பாருங்கள் ஒன் போனால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு செட் ஆஃப் ஆர்டர் பஸ்ஸில் செப்ஷன் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு 0,0 செப்ஷன் பண்ணாக்கா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது பார்ப்போம். 0,0 எக்ஸு 0 ஒய்க்கு 0 அப்ளை பண்ணி என்ன வரும் இங்கே எக்ஸ் 0 ஒய்க்கு 0 கொடுத்தா நான் சைட் ஃபுல்லாக 0 ஆகிடும். இப்போ 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஓகேங்களா கரெக்ட் தானே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது ஓகேங்களா. 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஓகேங்களா. ஸோ அப்போ 0,0 வந்து இந்த ரிலேஷன் வரும் ஓகேங்களா. ஸோ அதுமாதிரி நெக்ஸ்ட்டு 0,-1 அப்ளை பண்ணாக்கா என்ன வருங்க 0 ப்ளஸ் -1 அப்படின்னா +1 ஆகிடும். 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும் ஓகேங்களா. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அப்போ 0,-1 நெக்ஸ்ட்டு 0,1 போட்டாலும் அது வரும். இப்போ 0,1 ரிலேஷன் தான். நெக்ஸ்ட்டு 0,2 போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்க 0,2 போட்டினாக்கா 0 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் 4 ஆகிடும் ஓகேங்களா. அப்போ இப்போ 4 லெஸ் ஆர் ஈக்குவல் 2 வர சான்ஸ் இல்லை ஓகேங்களா. அப்போ இந்த 0,2 வரது சான்ஸ் இல்லை வராது. நெக்ஸ்ட்டு -1,0 போட்டால் வரும் ஓகேங்களா. -1,0 நெக்ஸ்ட்டு -1 போட்டிங்கன்னா என்ன வருங்க -1 போனால் ஸ்கொயர்னா +1 ஆகிடும். இங்கே -1 +1 ஆகிடும். பேட்னா 2 வரும். இப்போ 2 லெஸ் ஆர் ஈக்குவல் 2 வருது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஏன்னாக்கா ஈக்குவல் சிம்பிள் வந்திருக்குல்ல அப்போ ரெண்டு சைடும் 2 வர சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன -1,1 வர சான்ஸ் இருக்குது. -1,1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு -1,1 போட்டிங்கனாக்கா அதுவும் வர சான்ஸ் இருக்குது. -1,1 வர சான்ஸ் இருக்குது. ஸோ -1,1 வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா -1,2 வரது சான்ஸ் இல்லை ஓகேவா அது வராது ஓகேங்களா. -1,2 வர சான்ஸ் இல்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 1,0 வரும் ஓகேங்களா. 1,0 வரும். நெக்ஸ்ட்டு 1,-1 வரும். நெக்ஸ்ட்டு 1,1 வரும் ஓகேங்களா. 1,1 வரும். இது 1,2 வராது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 2,0 வர சான்ஸ் இல்லை இது வர சான்ஸ் இல்லை. அதான் இதுதான் ஆர் ரிலேஷன் இதான் ஆர். இந்த கண்டிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இதான் ரிலேஷன் ஆர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதான் ரிலேஷனு. இந்த ரிலேஷனையும் கொஸ்டின் கொடுத்த அந்த ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சரையும் என்ன பண்ணணும் செக் பண்ணணும். செக் பண்ண எது கட்டுப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனு 0,0 0,-1 0,1 -1,0 -1,1 1,2 1,0 கொடுத்துறாங்க. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா 1,2 வந்து நம்மளுக்கு வர சான்ஸ் இல்லை ஓகேங்களா. இந்த 1,2 வராது. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ அது வந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் 1,2 இல்லை. அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிடையாது ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷன் வர சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் இன்வெர்ஸ்னாக்கா இப்போ 0,0 ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0,-1னாக்கா -1,0 அப்படி ஓகேங்களா. இடம் மாறி இருக்கா அதான் இன்வெர்ஸு. இப்போ 0,0 அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் 0,-1 0,1 -1,0 1,0ன்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள் 9 எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ என்ன மிஸ் ஆகுது பாருங்கள் -1 1,-1 மிஸ் ஆகுது. ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனும் வர சான்ஸ் இல்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டொமைன் ஆஃப் ஆர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செட்டு ஆரில் இருக்கிற டொமைன்னாக்கா இந்த ஒவ்வொரு செட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு ஓகேங்களா. இப்போ 0,1னாக்கா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா அதுதான் டொமைன் சொல்லுவாங்க. செகண்டில் வரது தான் கோ டொமைன் அது ரேஞ்சு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ டொமைன் என்ன கொடுத்துறாங்க 0 -1 1 2ன்னு கொடுத்துறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷனில் ஃபஸ்ட்டில் வர எலமெண்ட்டு 0 0 -1 -1 1 1 தான் 2 வர சான்ஸே இல்லை. அதனால் தேர்ட் ஆப்ஷனும் வர சான்ஸ் இல்லை. செகண்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் கிடையாது தேர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்தா ரேஞ்ச் ஆஃப் ஆர்னாக்கா செட் ஆஃப் ஆர்டர் பேஸில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டு. அப்போ 0 -1 1 இப்போ 0 ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட்டு 0 -1 1 அப்புறம் வேறு என்ன இருப்பாருங்க தட்ஸ் ஆல் இதே தான் ரேஞ்ச் ஆஃப் ஆர். அப்போ இதையும் நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் ரிலேஷனில் இருக்கிற இந்த ரேஞ்சும் ஆப்ஷனில் இருக்கிற அந்த ரேஞ்சும் பாருங்கள் ரெண்டு ஒன்றா இருக்கு பாருங்கள் 0 -1 1 அப்போ அதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 ரேஞ்ச் ஆஃப் ஆர் equal to 0 -1 1 that's all. Next fourth question. The question is if f of x equal to modulus of x minus 2
plus modulus of x plus 2 comma x belongs to R, then 4 options are given. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் எந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள் இது ஃபஸ்ட்டு நம்பர் லைன் யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணணும். நம்பர் லைனில் ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் எல்லாம் கொடுத்துறாங்க. ஸோ எது நம்மளுக்கு சூட்டபுள் ஆகுதுன்ட்டு நம்ம ஒர்க் அப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் the given f of x equal to என்ன given கொடுத்துறாங்க பாருங்க, modulus of x minus 2 plus modulus of x plus 2. ஓகேங்களா. ஸோ x belongs to real number. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் லைன் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுற பாருங்க. நம்பர் லைன் ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா. ஸோ இது நம்பர் லைனில் நம்பர் மார்க் பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணோம், அதுக்கு பாயிண்ட் வேணும் இல்லை. அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுக்கா, இதை கொடுத்துருவாங்கல்ல ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 அதுலேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் பார்த்தாக எடுத்து நம்ம நம்பர் லைன் நம்ம மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்டர்வல்ஸ் வரும். அந்த இன்டர்வல் பொறுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எத்தனை ஃபங்க்ஷனாக மாறுதுன்ட்டு பார்க்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0க்கு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் 0க்கு ஈக்குவல் பண்ணினாக்கா நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பார்த்து வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்ணினாக்கா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு வரும் பாருங்க ப்ளஸ் 2ன்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் பண்ணாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ இதுக்கு போகிறது தான் கிரிட்டிக்கல் பாத் சொல்லுவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அதில் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் 2, -2 வரும். ஸோ இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், இந்த நம்பர் லைனில் ஃப்ளோட் பண்ணி இன்டர்வல்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2, -2 வருது. ஸோ அப்போ இங்கே 2ன்னு வச்சுக்கோம், இங்கே -2ன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கொடுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இது மாலஸ் வந்தாலே என்ன என்ன சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகேங்களா. அப்போ இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாருங்கள், இந்த கிரிட்டிக்கல் பார்ட் வந்து மார்க் பண்ணிங்களே -2 + 2 மார்க் பண்ணிட்டு பிறகு பாருங்கள் எத்தனை இன்ட்ரோல் பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி டு -2 ஒரு இன்ட்ரோல், -2, 2 ஒரு இன்ட்ரோல், 2, இன்ஃபினிட்டி ஒரு இன்ட்ரோல். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இன்ட்ரவலில் அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி மாறும் பாருங்கள். இப்போ இந்த இன்ட்ரோலில் இந்த ஃபங்க்ஷன் எப்படி வரும்னாக்கா, இந்த இன்ட்ரோவில் பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் என்ன பண்ணால் அதை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ் வருதா இல்லை நெகட்டிவ் வருது பார்க்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த -2 அப் டு -infinity இருக்குல்ல. ஸோ இந்த இன்ட்ரோவில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாக்கா வர அந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு பார்க்கும். ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் வந்தாக்கா இந்த சைடில் அப்ளை பண்ணிடும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் -3ல் அப்ளை பண்ணுறீங்க. -3ல் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, -3 -2. ஓகேங்களா. ஸோ -5ன்னு வரும். ஸோ அப்போ இந்த இன்டர்வல் -1 to -2 இருக்குல்ல, பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணி பார்க்கணும். -3 எடுத்து இதில் அப்ளை பண்ணுங்களா, -3ல் எக்ஸுக்கு அப்ளை பண்ணாக்கா மைனஸ் வேல்யூ தான் வரும். அதுமாரி -3ல் அப்ளை பண்ணால் மைனஸ் தான் வரும், ரெண்டுமே மைனஸ். ஸோ அப்போ எக்ஸ் -2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் அந்த ஃபங்க்ஷன் மாலஸ் ஆஃப் இருக்குல்ல, மாலஸ்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இப்போ இந்த இன்டர்வல் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இது பாசிட்டிவாக வருமா நெகட்டிவ் வரும் பார்க்குறதுக்கு இந்த பிட்வீன் இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் போடணும். எக்ஸ் -2 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குல்ல, அந்த எக்ஸ் வேல்யூஸில் போடணும். ஓகேங்களா. அப்போ -3 அங்கே அப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ -5 வரும். அப்போ நெகட்டிவ் வேல்யூ தானே வருது. அதுமாரி இங்கே -3 போட்டிங்கனாக்கா என்ன ஒரு -3 + 2 என்ன ஒரு -1 வரும். அப்போ நெகட்டிவ் வேல்யூ தான் வருது. அப்போ எக்ஸ் -2 நெகட்டிவ், எக்ஸ் ப்ளஸ் 2 நெகட்டிவ். அப்போ இந்த இன்டர்வல் என்ன வரும்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன வரும்னாக்கா இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ்னா வரும்னாக்கா -x -2 -x + 2ன்னு வரும். இந்த இன்டர்வலில் என்னது -2 -2. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இன்டர்வல் பார்க்கும் -2, +2. இப்போ இந்த பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ 0 அப்ளை பண்ணி பார்க்கலாமா. 0 இதில் அப்ளை பண்ணுங்கள். இதில் 0 அப்ளை பண்ணால் வரும் மைனஸில் வரும். இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து மைனஸில் வரும். இங்கே 0 அப்ளை பண்ணால் ப்ளஸில் வருது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ளஸ் மைனஸு, செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாலஸ் ஆஃப் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா அந்த ஒவ்வொரு எஃப் ஆஃப் எக்ஸும் இந்த இன்டர்வலுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடினாக்கா இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து இந்த டேர்மில் போடணும். எக்ஸ் -2 எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குல்ல, அதில் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா. வர வேல்யூ பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணாங்க -3 எடுத்து என்ன பண்ணுறேன் இதில் எக்ஸில் போட்டேன். ஸோ நெகட்டிவ் வேல்யூ தான் வந்து எக்ஸோட வேல்யூ. -3 அப்ளை பண்ணாக்கா -5 வருது. அப்போ நெகட்டிவ் வேல்யூ வருது. அப்போ -(x - 2). அதே -2 இதில் போட்டிங்கனாக்கா -3 + 2 அப்போ -1 வருது. அப்போ நெகட்டிவ் வேல்யூ வருது. அப்போ -(x + 2).
ஓகேங்களா இந்த இன்டர்வல் ஓவர் நெக்ஸ்ட் இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா -2 to +2 அப்போ இந்த பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த ஃபங்க்ஷனில் போட்டு பார்க்கணும் எக்ஸுக்கு ரெண்டுத்துலையுமே இப்போ 0 நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் 0 எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் 0 எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும் -2 தான் வரும் ஓகேங்களா ஸோ அப்போ x -2 வந்து -x -2 ஓகேங்களா நெக்ஸ்ட் அதே 0 இதில் அப்ளை பண்ணி பார்த்தா என்ன வரும் எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும் +2ன்னு வருது அப்போ x +2 வந்து ப்ளஸ் அப்போ +x +2 அப்போ இந்த இன்டர்வலில் f(x) தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வல் பாருங்கள் நெக்ஸ்ட் 2 to ∞ இப்போ 2 to ∞ எந்த வேல்யூலாம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா 2 எடுத்து சாரி 3 எடுத்துக்கலாம் 4 எடுத்துக்கலாம் இது ஒன்றா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம +3 எடுத்துக்கலாம் +3 அப்ளை பண்ணி பார்ப்போம் +3 போட்டிங்கனாக்கா எக்ஸுங்க +3 அப்ளை பண்ணால் வரும் 1 வரும் +1 வரும் அப்போ x -2 வந்து ப்ளஸ் அப்போ x -2 வந்து ப்ளஸ் நெக்ஸ்ட் அதே 3 எடுத்துங்க அப்ளை பண்ணி பார்த்தாக்கா 3 + 2 வந்து 5 +5 வருது அப்போ இதுவும் ப்ளஸ் இப்போ 2மே ப்ளஸ் ஓகேங்களா இப்போ ஃபங்க்ஷனுடைய சைன் தான் இது முக்கியம் ஓகேங்களா அப்போ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா இதான் f(x) இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா -2 to +2க்கு இன்டர்வலில் இதான் f(x) இந்த 2 to ∞ பார்த்தீங்கன்னாக்கா இதான் f(x) ஓகேங்களா இந்த f(x)னா எப்படி வந்து தெரியுங்களா ஒவ்வொரு இன்டர்வலையும் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து என்ன பண்ணோம் இந்த ஃபங்க்ஷனில் போட்டு பார்க்கணும் எக்ஸ் ஃபங்க்ஷன் போட்டு பார்த்தாக்கா அதனோட சைன் தெரியறதுக்காக தான் அந்த நம்பர் எடுத்து நான் போகணும் ஓகேங்களா இப்போ செப்பரேட்டாக என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இன்டர்வல் -∞, -2 அப்போ கிரிட்டிக்கல் பாத்தில் என்ன வந்துருக்கு பாருங்கள் +2 -2 வந்திருக்கு அப்போ -2 +2 இன்க்ளூட்ன்றதால என்ன பண்ணாக்கா அதில் க்ளோஸ்டு ப்ராக்கெட் போகணும் க்ளோஸ்டு ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு f(x)னா வந்து பாருங்கள் f(x) -(x -2 -(x +2) இது சிம்பிளை பண்ணினாக்கா என்ன வருது பாருங்கள் ஸோ -(x -2 -(x +2) ஸோ இது சிம்பிளை பண்ணணும் சிம்பிளை பண்ணினாக்கா f(x) வந்துடும் இந்த இன்டர்வலுக்கு ஸோ மைனஸ் உள்ள அப்ளை பண்ணால் -x +2 ஆகிடும் ஸோ -x -2 ஆகிடும் ஸோ -x கூட அந்த -x ஆகிடும்னா -2x ஆகிடும் இந்த +2 -2 0 ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னாக்கா f(x) வந்து -2x ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா -2, 2 ஸோ -2, 2 அப்போ -2, +2 இன்க்ளூடுன்றதால க்ளோஸ்டு ஓகேங்களா ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கு பாருங்க -(x -2 + x + 2 ஸோ -(x -2 + x + 2 இது சிம்பிளை பண்ணினாக்கா f(x) இந்த இன்டர்வலுக்கான f(x) ஸோ மைனஸ் உள்ள அப்ளை பண்ணால் -x +2 ஸோ +x +2 இப்போ x கேன்சல் ஆகிடும் 0 ஆகிடும் x +x -x 0 ஆகிடும் அப்போ 2 + 2 ஆகிடும் 4 ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்போ = 4 அப்போ இந்த இன்டர்வலுக்கு f(x) வந்து 4 ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இன்டர்வல் தேர்ட் இன்டர்வல் 2 to ∞ ஓகேங்களா 2 to ∞ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2, ∞ அப்போ இதுக்கான ஃபங்க்ஷன் f(x) பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருப்பாருங்க x -2 + x + 2 ஸோ இதை சிம்பிளை பண்ணாக்கா f(x) வந்துடும் ஸோ x -2 + x + 2 இப்போ இதில் எது ரிமூவ் ஆகிடுனாக்கா +2 -2 ரிமூவ் ஆகிடும் அப்போ x + x 2x + 2x ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்போ 3 f(x) ஃபைன் பண்ணியிருக்கோம் 1 by 1 ரைட் பண்ணுவோம் ஸோ f(x) = ஃபஸ்ட்டு இன்டர்வல் என்ன வந்துருக்கு பாருங்க ஃபஸ்ட் இன்டர்வல் -∞, -2 க்ளோஸ்டு ஓகேங்களா if அப்போ இதுக்கு என்ன f(x) வந்து பாருங்கள் சிம்பிளை பண்ணி f(x) வந்து -2x வந்து -2x நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் வந்துருக்கு பாருங்கள் செகண்ட் ஃபங்க்ஷனு இன்ஃபினிட்டி செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -2, +2 க்ளோஸ்டு ஸோ இது சிம்பிளை பண்ணாக்கா 4 வந்து நம்மளுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் இன்டர்வல் 2, ∞ அப்போ இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் வந்தது 2x வந்து தட்ஸ் ஆல் ஓகேங்களா ஸோ அப்போ இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க 1 by 1 கொடுத்துருந்த ஆப்ஷனில் செக் பண்ணுவோம் எது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பாருங்கள் ஓகேங்களா ஸோ -2x if இன்டர்வல் வந்து -∞ to -2 4 if -2, 2 2x if 2, ∞ ஓகேங்களா ஸோ அப்படியே கொஸ்டினில் பாருங்கள் 1 by 1 ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாருங்க -2x வருது அப்போ 1 வரைச்சா -2x 4 2x வந்துருப்பாருங்க அப்போ நம்மளுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர் வந்தது அப்போ ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆப்ஷன் 1 செகண்ட் ஒன்லாம் பாருங்கள் செகண்ட் ஒன்னில் பாருங்கள் இந்த இன்ட்ரோவில் பாருங்கள் இந்த ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் -2x வந்துருக்கு அது வரல நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தா -2x -4x வந்துருக்கு வரல நெக்ஸ்ட் இதில் பார்த்தா இதுலேயும் 2x வந்துருக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸோ ஆன்சர் இஸ் ஆன்சர் 1
ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர். திஸ் இஸ் next question number 5. So the question is, let R be the set of all real numbers. Consider the following subset of the plane R cross R. So two sets are given, S and T. So S equal to x comma y such that y equal to x plus 1 and 0 less than x less than 2, and set T equal to x comma y such that x minus y is an integer. Okay la. So then which of the following is true கேட்றாங்க. 4 options are given. The 4 options ல எது ரைட்னு கேட்றாங்க. First option is T is an equivalence relation but S is not an equivalence relation. Okay, second option, neither S nor T is an equivalence relation. Next, third option is both S and T are equivalence relation. Fourth option is S is an equivalence relation but T is not an equivalence relation. ஓகேங்களா, இப்போ எல்லாத்துலேயுமே என்ன காமனாக வருதுனாக்கா ஈக்குவலன்ஸ் எல்லாத்துலேயுமே வருது பாருங்க. அப்போ ஈக்குவலன்ஸ்னு என்ன அர்த்தம், மீனிங்கு, அப்போ அந்த கொடுத்துற அந்த கிவன் ரிலேஷனே ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமிட்ரியாக இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும். இந்த 3 ரிலேஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணோம், கொடுத்துற அந்த 2 செட்டுக்கும் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ரிஃப்ளெக்சிவ், சிமிட்ரிக், டிரான்சிட்டிவ் 3மே ஃபைன் பண்ணி பார்க்கணும். எஸ்ஸுக்கு தனியாக ரிஃப்ளெக்சிவ், சிமிட்ரி, டிரான்சிட்டிவ், அதுமாதிரி டீக்கு தனியாக ரிஃப்ளெக்சிவ், சிமிட்ரி, டிரான்சிட்டிவ். இப்போ ரெண்டு என்னென்ன ஆன்சர் வருது பார்த்து இந்த ஆப்ஷன்ஸு எது ரைட்டுன்னு நம்ம செக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எஸ் செட் எஸ் என்ன கிவன் கொடுத்துறான் பாருங்க. ஸோ சொல்யூஷன் செட் எஸ்ஸுக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமிட்ரி அண்ட் டிரான்சிட்டிவ் ஆகும். ஓகேங்களா, அப்போ 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதான் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிவன் கொடுத்துறாங்க, எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 அண்டு 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2 கொடுத்துறோம். ஓகேங்களா, ஓகே ரைட். இது ஃபர்ஸ்ட் என்ன நம்ம செக் பண்ணோம்னாக்கா ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணும். ரிஃப்ளெக்சிவ் என்ன கண்டிஷனு, ஏ ரிலேஷன் டு ஏவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு சேம் எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துறான் பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துறான். y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா, அப்போ ரெண்டுமே சேம் எலமெண்ட்டாக இருக்கணும். அப்போ இதில் எல்லாமே ஒரே எலமெண்ட்டாக இருக்கணும். ஒன்று எக்ஸாக இருக்கணும், இல்லை எல்லாமே ஒய்யாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா ரெண்டு ஈக்குவலாக செக் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துறாங்க. நம்ம என்னென்னு பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு ஒய்க்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சோம். ஏன்னா ரெண்டு சேம் எலமெண்ட்டாக தானே இருக்கணும். அப்போ எல்லாமே எக்ஸாக இருக்கும்போது ரெண்டு சைடுமே எக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1, x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவலே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு எக்ஸ் ஈக்குவல் 0 அப்ளை பண்ணி வைப்போம் செக் பண்ணுறது. இப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக வருமா, ஆன்சர் வராது. ஓகேங்களா, நாட் ஈக்குவல். அப்போ நாட் ஈக்குவல் வந்து என்ன அர்த்தம், இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ரெண்டு சைடு ஈக்குவலாக வரணும் கண்டிஷன் பிரகாரம். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் 0 பண்ணால் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1, அப்போ 0 ஈக்குவல் டு 1 வருது, நாட் ஈக்குவல்னு வருது. ஸோ அப்போ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ x comma x not belongs to R, so R is not reflexive. R is not reflexive. So அப்போ x equal to x சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாக்கன்னா அவ்வளோ ஈக்குவலாக வரல. ஸோ அதனால் x comma x not belongs to R. ஸோ அந்த செட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, எஸ் தானே. அப்போ எஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரிஃப்ளெக்சிவாக இல்லைனாக்கா நெக்ஸ்ட் என்னது, சிமெட்ரியாகவும் இருக்காது, டிரான்சிட்டிவாக இருக்காது. ஸோ எஸ் இஸ் நாட் சிமெட்ரிக் அண்டு நாட் டிரான்சிட்டிவ். ஓகேங்களா, அப்போ இந்த 3 ஃபங்க்ஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அப்போ எஸ் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ எஸ் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா, ஸோ எஸ்ஸுக்கு ரிஃப்ளெக்சிவ் என்னன்னு பார்த்தாச்சு, சிமெட்ரிக் என்ன பார்த்தாச்சு, டிரான்சிட்டிவ் பார்த்தாச்சு. அப்போ எஸ் இஸ் நாட் ஈக்குவல்னு பார்த்தாச்சு. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க டி. இப்போ டீக்கு அதேமாதிரி செக் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு என்ன செட்டு கொடுத்துறான் பாருங்கள், எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டிஜர். ஓகேங்களா, ஸோ இன்டிஜர். அப்போ இதில் ஃபங்க்ஷன் இது எடுத்துகிட்டு
அதுமாதிரி ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரி அண்ட் ட்ரான்சிட்டிவ் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் பார்ப்போம். ரிஃப்ளெக்ஸிவ் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஏ ரிலேஷன் டு ஏ ரெண்டும் சேம் எலமெண்ட்டாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துறாங்க பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துறாங்க. இப்போ ஒய் இடத்துல எக்ஸே போடணும். அப்போ எக்ஸு மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னாக்கா ஈக்குவல்னா ஒரு 0 வரும். அங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துறாங்க பாரு, ஈஸ் அண்ட் இன்டிஜர். அப்போ 0ன்றது இன்டிஜர் தான், 0ன்றது இன்டிஜர், ஈஸ் அண்ட் இன்டிஜர் ஓகேங்களா. ஸோ அப்போ இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் கம்மா எக்ஸ் பிலாங்ஸ் டு டி. So T is reflexive. Next symmetric. Symmetric என்ன condition உங்களுக்கு தெரியும். So A relation to B which implies B relation to A. அப்படி என்ன பண்ண ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா x minus y is an integer. x minus y எடுத்தீங்கன்னாக்கா ஸோ அப்போ x கமா ஒய் இன் டீயில் இருக்கும் ஓகேங்களா. எக்ஸ் மைனஸ் ஒய் பண்ணினாக்கா இப்போ பண்ணி பார்த்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒரு நம்பர் எடுத்துங்க, ஒய்னு ஒரு நம்பர் எடுத்துங்க. ஸோ இது மைனஸ் பண்ணி பார்த்தாக்கா வர ஆன்சர் வந்து இன்டிஜர் தான் வரும். அதேமாதிரி ஒய் மைனஸ் எக்ஸ் பண்ணாலும் சரி, ஒய் மைனஸ் எக்ஸ் பண்ணாலும் சரி. ஸோ அப்போ ஒய் கமா எக்ஸு இன் டீயில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வேணால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு ஒரு நம்பரும் ஒய்க்கு ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 3 சப்ஷன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்க 2 கொடுங்க, எக்ஸுக்கு 2 கொடுங்க, ஒய்க்கு என்ன பண்ணுறீங்க 3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, -1 வரும் ஓகேங்களா. ஸோ அதுமாதிரி ஒய் மைனஸ் எக்ஸு, ஒய் மைனஸ் எக்ஸுனாக்கா ஒய்க்கு 3 மைனஸ் எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னாக்கா என்ன வரும் 1 வரும். அப்போ வர ஆன்சர் எல்லாமே என்னது இன்டிஜர் தானே வருது. ஸோ அப்போ எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா எக்ஸுன்னு அது டீயில் இருக்குது. அப்போ இட் இஸ் சிமெட்ரிக். டி இஸ் சிமெட்ரிக் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். ஸோ அப்போ ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுவோம். இப்போ ட்ரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஏ ரிலேஷன் டு பி அண்டு பி ரிலேஷன் டு சி விச் இம்ப்ளைஸு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஏ ரிலேஷன் டு சிஆர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் பிரகாரம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம் நம்ம, எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட் அண்ட் ஒய் மைனஸ் இசட்டு, தென் எக்ஸ் மைனஸ் இசட்டாக இருக்கும் ஓகேங்களா. எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட்டு, தென் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எக்ஸ் மைனஸ் இசட்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ மூணுமே என்ன இருக்கும், கண்டிப்பாக டீயில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செக் பண்ணி பார்த்தோம், அதேமாதிரி இந்த எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த 3 டேர்ம்ஸும் இன்டிஜர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ் கம்மா ஒய் பிலாங்ஸ் டு டி, நெக்ஸ்ட்டு ஒய் கம்மா இசட் பிலாங்ஸ் டு டி அண்டு இசட் கம்மா எக்ஸ் கம்மா இசட் பிலாங்ஸ் டு டி. மூணுமே என்னது இன்டிஜர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இப்போ டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டி ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்ட் ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ டி இஸ் என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ டி இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். டி இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஓகேங்களா. டி இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஆனால் எஸ் வந்து நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஓகேங்களா. அப்போ டி ஈக்குவலன்ஸ் ரிலேஷனு, எஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ இது வந்து இந்த ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக செக் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அப்படியே ஒன் பை ஒன் ஆப்ஷன் செக் பண்ணுவோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா டி இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பட் எஸ் இஸ் நாட் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதான கரெக்டான ஆன்சர் வந்து டி வந்து ஈக்குவலன்ஸாக வந்தது, எஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலன்ஸாக வரல. ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் வரல, அதனால் எஸ் வந்து நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் நம்மளுக்கு ரைட்டு. ஆன்சர் 1 இஸ் ரைட் ஓகேங்களா. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துலாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ நெய்தர் எஸ் நாட் டி ரெண்டுமே கிடையாதுன்றாங்க ஈக்குவலன்ஸு. அப்போ போத் எஸ் அண்ட் டி ஆர் ஈக்குவலன்ஸ், ரெண்டுமே ஈக்குவலன்ஸ் சொல்கிறாங்க தேர்டில். ஃபோர்த் ஒன்ல எஸ் இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பட் டி இஸ் நாட்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன வந்து டி தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக வந்தது, எஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக வரல. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட்டான ஆன்சர் ஓகேங்களா. Next question number 6. The question is, let A and B be subsets of the universal set n, the set of natural numbers, then A dash union of A intersection B union of B dash is. ஓகேங்களா. ஸோ அப்போ
A and B be subset of the universal set n. ஓகேங்களா, என்னன்னு ஒரு யூனிவர்ஸ் செட் இருக்குது, அதில் ஏபி சப்செட் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். ஏ டேஷ் யூனியன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஆஃப் பி டேஷ் ஈஸிங்க ஆயிரும். இதை 2 டைப்பில் வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒன்று வென் டயக்ராம், அனதர் ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ வென் டயக்ராம் போட்டால் வெரி ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் பண்ணணும். ஓகேங்களா, 1 by 1. ஸோ ஏ டேஷ் யூனியன் ஆஃப் A intersection B union of B dash. ஓகேங்களா, ஸோ 1 by 1 நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ யூனிட் செட்டுன்றதால ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம பாக்ஸ் ஒன்று போடும். ஓகேங்களா, ஸோ ஒரே டயக்ராமில் போடலாம், கன்ஃபியூஸ் ஆகிறதால செப்பரேட்டாக என்ன பண்ணுவோம், ஒன்று செப்பரேட்டாக என்ன பண்ணுறீங்க, ட்ராயிங் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் n நேச்சுரல் நம்பர் யூனிட் செட்டு, திஸ் இஸ் ஏ செட்டு பி செட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ இது என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி மீன்ஸ் ஏவும் பிக்கும் காமன் இன்டர்செக்ஷன் ஆர் பார்ட்டு, திஸ் இஸ் சென்டர் பார்ட், திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதுவும் கூட யூனியன் பண்ணணும். எதுவும் கூட ஏ இன்டர்செக்ஷன் பி கூட பி டேஷை யூனியன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பி டேஷ் நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட்டாக என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணி வச்சோம். பி டேஷ், திஸ் இஸ் பி டேஷ் ஃபைன் பண்ணுறோம். பி டேஷ் மீன்ஸ் வாட்டு, பி டேஷ்னாக்கா பி செட்டை தவிர ரெமினிங் பார்ட்டு ஷேர் பண்ணுறது. பி செட்டு தவிர, இந்த பி செட்டை தவிர ரிமைனிங் பார்ட்ஸை ஷேர் பண்ணது பி டேஷ். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் பி டேஷ், யூ மைனஸ் பின்னு சொல்லுவாங்க. ஓகே, பி டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் பின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டிலேருந்து என்ன பண்ண, பியை ரிமூவ் பண்ணிடணும் அர்த்தம். ஸோ திஸ் இஸ் பி டேஷ். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண, கம்பைன் பண்ண போகிறீங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஆஃப் பி டேஷ். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கூட இந்த பி டேஷ் யூனியன் பண்ண போகிறேன். அப்போ 2 டயக்ராம் சேர்த்து ஒரே டயக்ராமில் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சென்டராக போடுறேன். இப்போ என்ன ட்ரா பண்ண போகிறீங்கனாக்கா, this is n, this is a, this is b. a intersection b union of b dash இந்த டயக்ராம். அப்போ இந்த 2 டயக்ராமையும் சேர்த்து ஒரே டயக்ராமில் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, ஸோ யூனியன் பண்ணுறீங்க, இந்த 2 சேர்த்து யூனியன். அப்போ இங்கே என்ன ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த ட்ராயிங்கில், இந்த ட்ராயிங்கில் என்ன ஷேர் பண்ணியிருக்கோம், 2 சேர்த்து இதே ட்ராயிங்கில் ஒரே ட்ராயிங்கில் ஷேர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியில் ஷேர் பண்ணது இங்கே ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா, பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ராயிங்கில் எங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த பார்ட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பார்ட்டு, ஓகேங்களா, இதான் ஷேர் பண்ணியிருக்கோம். பி ஃபுல்லாக ஷேர் பண்ணல, ஆனால் இந்த டயக்ராம் பார்த்தாக்கா என்ன பண்ணி இன்டர்செக்ஷன் பார் ஷேர் பண்ணதால இன்டர்செக்ஷன் பார் ஷேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ 2 டயக்ராம் சேர்த்து என்ன பண்ணி ஒரே டயக்ராமில் போடுறது தான் அது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஆஃப் பி டேஷ். ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி டேஷ் என்பது யூனியன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏ டேஷ் கூட இதை யூனியன் பண்ணணும். அப்போ ஏ டேஷ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, ஏ டேஷ். இப்போ ஏ டேஷ் பார்த்தீங்கன்னாக்கா n, this is a செட்டு, this is b செட்டு. இங்கே என்ன பண்ண போகிறீங்க, ஏ டேஷ் ஃபைன் பண்ணுறீங்க. ஏ டேஷ் மீன்ஸ் யூ மைனஸ் ஏ. ஓகேங்களா, யூனியர் செட்லேருந்து ஏ ரிமூவ் பண்ணணும். அப்போ ஏ செட்டை தவிர ரிமைனிங் பார்ட்டு ஷேர் பண்ணணும். ஏ செட்டை தவிர ரிமைனிங் பார்ட்டை ஷேர் பண்ணணும். ஏ செட்டு தவிர ரிமைனிங் பார்ட்டை ஷேர் பண்ணது தான் ஏ டேஷ். ஓகேங்களா, ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட், திஸ் இஸ் ஏ டேஷ். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்துட்டோம். ஃபைனல் ஆன்சர்னாக்கா ஏ டேஷ் கூட எதை யூனியன் பண்ணோம், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஆஃப் பி டேஷ். ஓகேங்களா, ஸோ இது ஏ செட்டு, இது பி செட்டு. ஃபைனல் ஆன்சர் ஏ டேஷ் யூனியன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஆஃப் பி டேஷ். ஓகேங்களா, ஸோ அப்போ டயக்ராமுக்கு வந்தோம்னா நம்பர் 1 கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3, திஸ் இஸ் 4, திஸ் இஸ் 5. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைன் பண்ணோம், நெக்ஸ்ட்டு பி டேஷ் ஃபைன் பண்ணோம், ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் 3rd டயக்ராம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 4th டயக்ராம் இஸ் ஏ டேஷ் ஃபைன் பண்ணோம். ஃபைனலாக வந்து 5th டயக்ராம் வந்து ஏ டேஷ் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியனாக பி டேஷ். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கு எந்த டயக்ராம் பண்ணாக்கா ஏ டேஷையும் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியனாக பி டேஷ் 2 டயக்ராம் சேர்த்து இங்கே ஷேர் பண்ணணும். அப்போ 3rd and 4th, 3rd டயக்ராமையும் 4th டயக்ராமையும் சேர்த்து ஒரே டயக்ராம் ஆக்கினா தான் அது ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ 3rd டயக்ராமில் என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 3rd டயக்ராமில் அதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிங்க. 3rd டயக்ராம் என்ன ஷேர் பண்ணியிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ
தேர்ட் டயக்ராமில் என்ன ஷேர் பண்ணியிருக்குனாக்கா இந்த பார்ட் தேர்ட் டயக்ராமையும் ஃபோர்த் டயக்ராமையும் என்ன பண்ணணும் யூனியன் பண்ணணும் ஓகேங்களா அதான் ஃபைனல் ஆன்சர் இது தேர்ட் டயக்ராம் ஷேர் பண்ணிச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டயக்ராமில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா அப்போ இதையும் ஷேர் பண்ணி ஆகணும் ஃபோர்த்து இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணினாக்கா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள் இதுதான் ஃபைனல் ஆன்சர் வருது அப்போ ஃபுல்லாகவே ஷேட் ஆகிடுச்சு அப்போ n ஃபுல்லாக ஷேட் ஆகிடுச்சு பாருங்கள் n மீன்ஸ் இந்த யூனியன் செட் ஃபுல்லாகவே ஷேட் ஆகுது அப்போ ஆன்சர் என்ன வருதுனாக்கா n தான் நம்மளுக்கு ஆன்சர் n தான் அப்போ ஆப்ஷன்ஸ்னா கொடுத்துருவோம் பாருங்கள் ஆப்ஷன் 1A ஆப்ஷன் 2 A டேஷ் ஆப்ஷன் 3B ஆப்ஷன் 4 n ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் 4 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 n மீன்ஸ் நேச்சுரல் ஓகேங்களா இப்போ பாக்ஸ் ஃபுல்லாகவே ஷேட் ஆகிடுச்சு அப்போ பாக்ஸ் ஃபுல்லாக ஷேட் ஆகினா அந்த ஃபுல்லாக n யூனிட் செட் ஓகேங்களா தட்ஸ் ஆல் next question number 7 so the question is the number of students who take both the subjects mathematics and chemistry is 70 ஓகேங்களா so this represent 10% of the enrollment in mathematics and 14% of the enrollment in chemistry the number of students take at least one of these two subjects is ஓகேங்களா so அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who take both the subject மேக்ஸும் கெமிஸ்ட்ரி எடுக்கிறவங்க மொத்தமாக டோட்டலாக 17 கொடுத்துறாங்க ஓகேங்களா ஸோ அதில் 10% என்ரோல்மெண்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்தாங்க அது பர்சன்டேஜில் கொடுத்துறாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் உள்ள பர்சன்டேஜில் கொடுத்துறாங்க மேக்ஸுக்கு அதுமாரி கெமிஸ்ட்ரிக்கு அதுமாரி நம்பர் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு 14% கொடுத்துறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக மேக்ஸ் தனியாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு கெமிஸ்ட்ரி தனியாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தனியாக கண்டுபிடிச்சிடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் டூ சப்ஜெக்ட் அட்லீஸ்ட்னா மீனிங்னாக்கா யூனியன் பண்ணணும் மேக்ஸ் யூனியன் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ அவங்க என்ன கொடுத்துருவாங்க 17ன்றது M இன்டர்செக்ஷன் C மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்த்து என்னது இன்டர்செக்ஷன் ஓகேங்களா 17 கொடுத்துறோம் அப்போ இது 2000 போட்டு போடலாம் நம்ம வெரி சிம்பிள் சம்மு ஓகேங்களா ஃபஸ்ட்டு let mathematics be x னு வச்சுக்குவோம் கெமிஸ்ட்ரின்றத yன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அண்ட் கெமிஸ்ட்ரி பி yன்னு வச்சுக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ அவங்க என்ன கிவன் கொடுத்துறாங்கனாக்கா ரெண்டுமே சேர்ந்து 17 கொடுத்துறாங்க அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி 70 ஈக்குவல் பண்ணணும் நெக்ஸ்ட்டு மேக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக செப்பரேட்டாக நம்பர்ஸில் ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா எக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் எத்தனை பேர் கெமிஸ்ட்ரியில் எத்தனை பேர் ஓகேங்களா ஸோ அப்போ மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க பாருங்கள் 10% ஓகேங்களா 10% ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் 10% ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ன்றத 10% ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்போ 10% ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம் பை பர்சன்டேஜுக்கு 100 ஓகேங்களா ஸோ ஈக்குவல் டு 70 ஓகேவா அதுமாதிரி கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பர்சன்டேஜ் 14% அப்போ 14% ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு 14y பை 100 ஈக்குவல் டு 70 இது மேக்ஸு இது கெமிஸ்ட்ரி இப்போ இது சிம்பிளை பண்ணாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் வந்துடும் இது கெமிஸ்ட்ரி வந்துடும் ஓகேங்களா ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10x ஈக்குவல் டு 70 இன்ட்டு 100 ஸோ அப்போ 10x ஈக்குவல் டு என்னது 7000 இப்போ x ஈக்குவல் டு 7000 by 10 கேன்சல் பண்ணினாக்கா 7 அப்போ x ஈக்குவல் டு 700 ஸோ மேக்ஸ் மட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி அது மாதிரி 14y இஸ் ஈக்குவல் டு இந்த 100 என்சை மூவ் பண்ணினாக்கா ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு 7000 by 14 ஓகேங்களா ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணினா என்ன வரும் பாருங்கள் 500 வருங்களா ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணலாம் 700 கேன்சல் பண்ணலாம் ஸோ அப்போ 500 வரும் y இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 2000 மூலிமா என்ன பண்ணணும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஸோ this is max set this is chemistry this is max this is chemistry ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டூமே இன்டர்செக்ஷன் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும் அப்போ மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டோட்டலாக எத்தனை பேர் 70 ஓகேங்களா ஸோ அப்போ 70 வந்து சென்டரில் ரைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 700 அப்போ 700 இங்கே ரைட் பண்ணுங்க கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா 500 ஓகேங்களா ஸோ இந்த 70ன்றது ஆல்ரெடி ரைட் பண்ணிச்சு மேக்ஸில் 700ல் ஆல்ரெடி 70 ரைட் பண்ணதால் என்ன பண்ண அந்த 700லேருந்து என்ன பண்ண 70 மைனஸ் பண்ணாக்கா 616
அதுமாரி இந்த 500 கெமிஸ்ட் ஆல்ரெடி 70 ரைட் பண்ணிடுச்சு ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், இந்த 500ல் 70 மைனஸ் பண்ணாக்கா 430. திஸ் இஸ் கெமிஸ்ட் ஓகேங்களா. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா அட்லீஸ்ட்டு ஒன் ஆஃப் திஸ் டூ சப்ஜெக்ட் ஓகேங்களா. அட்லீஸ்ட் one of these two subjects கேட்குறாங்க. 2 subjects அப்படின்னாக்கா என்ன மீனிங்னாக்கா ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். ஸோ மேக்ஸு யூனியன் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஈக்குவல் டு அப்போ என்ன பண்ணாக்கா இந்த 630 இந்த 70 இந்த 430 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணினாக்கா நம்மளுக்கு ஆன்சர் வரும். அதான் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 2 subjects ஓகேங்களா. அப்போ 630 ப்ளஸ் 70 ப்ளஸ் 430 இந்த 3 ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ 630 70 430 ஸோ ஆட் பண்ணிங்கனாக்கா ஸோ 0 10 13 ரிமைண்டர் 1 10 11 ஸோ 1130. ஸோ அப்போ 1130 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 1 வந்து 1120, ஆப்ஷன் 2 வந்து 1130 ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட், ஆப்ஷன் 2 இஸ் ரைட்டு. ஸோ ஆன்சர் இஸ் option 2 1130. That's all. Next question number 8. If n of a cross b intersection a cross c equal to 8 and n of b intersection c equal to, then n of a is what? So the options are 6 4 8 16 ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள் சம்மு. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் ஒன்று யூஸ் பண்ணணும். நம்ம அது ஃபார்முலா நான் ரைட் பண்ணுறேன். ஸோ n of a intersection a cross b intersection a cross c so equal to அது என்ன ஃபார்முலாக்கா n of a cross b intersection c ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ a cross b intersection c தான் இது வந்திருக்கும் ஓகேங்களா. பாருங்களேன், ஏவால் கிராஸ் பண்ணணும் a cross b intersection a cross c அதானே. ஸோ அப்போ இந்த என்ன பண்ணலாம், இதை இந்த ஃபார்ம் ரைட் பண்ணலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு n of a cross b intersection a cross c equal to இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ n of a cross b intersection n of a into n of b intersection c ரைட் பண்ணலாம். இதுக்கான ஃபார்முலா n of a cross of b intersection என்ன பண்ணலாம், n of a into n of b intersection ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கிவன் கொடுத்துறான் பாருங்க. ஸோ n of a cross b intersection a cross c க்கு வந்து 8, n of b intersection வந்து 2 கொடுத்துரும். அப்படியே அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ திஸ் சைடு 8 ஈக்குவல் டு n of a நாட் கிவன், அதான் கொஸ்டின் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, இன்ட்டு n of b intersection is 2 ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் n of a, இந்த 2 இன்சைட் வந்துனாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ n of a ஈக்குவல் டு 8/2, இந்த 2 இன்சைட் மூவ் பண்ணிங்கனாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ n of a ஈக்குவல் டு 4 ஓகேங்களா. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் answer is 4, so option 2 ஓகேங்களா. so answer is option 2, answer 4. next question number 9. is a model of the same formula தான் யூஸ் பண்ண போறீங்க. so if n of a equal to 2 and n of b union c equal to 3, so then n of a cross b union of a cross c இங்கே யூனியன் கேட்டுருக்காங்க. அதில் வந்து இன்டர்செக்ஷன் வந்து இங்கே யூனியன் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ n of a cross b union of a cross c equal to n of என்ன ஃபார்முலா வரும், a cross b union c ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே யூனியன் வந்தாலும் யூனியன் பாருங்கள், a cross b union a cross c கரெக்டாக வந்துடுவாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. அப்போ இது எப்படி ரைட் பண்ணலாம்க்கா, n of a இன்ட்டு n of b union c ஓகேங்களா. ஸோ அப்போ n of a வேல்யூ இஸ் 2, n of b union c வேல்யூ இஸ் 3. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 into 3 equal to 6. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் 3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3, ஆன்சர் 6. Next question number 10. Question is, if two sets A and B have 17 elements in common, then the number of elements common to the set A cross B and B cross A is ஓகேங்களா.
ஸோ அப்போ 2 செட்ஸ் இருக்குது ஏ அண்ட் பி. அதில் காமன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2 செட்ஸில் 17 எலமெண்ட்ஸ் இருக்குது காமனாக. அதுவே ஏவும் பியும் கிராஸ் பண்ணினாக்கா வர எலமெண்ட்டு பி ஏவும் கிராஸ் பண்ணினாக்கா வர எலமெண்ட்டில் என்ன எலமெண்ட் காமனாக இருக்கு யாரும் ஓகேங்களா. எலமெண்ட்ஸ் ஆஃப் காமன் டு த செட்ஸ் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் சி ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னு ஒரு செட்டு இருக்குது ஓகேங்களா. இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குனாக்கா 70 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம எழுத முடியுது ஓகேங்களா. நிறைய எலமெண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா. அப்போ நம்ம ஒரு 2 எலமெண்ட்டை மட்டும் எடுத்து ஒர்க்கப் பண்ணி பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதில் ஏ கமா பின்னு வச்சுனுங்க ஓகேங்களா. நிறைய எலமெண்ட் போகுது 70 எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுமாதிரி பின்னு ஒரு செட் எடுத்துக்கும். அதில் அதுமாரி காமன் எலமெண்ட் காமனாக 70 எலமெண்ட் இருக்குது ரெண்டுத்தில். அப்போ இதில் ஏ கமா பி வரும் கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ ஏ செட்டில் வர எலமெண்ட் தான் பி செட்லேயும் வரும் காமனாக ஓகேங்களா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஏ அண்டு 2 செட்ஸ் ஏ அண்ட் பி ஹேவ் 70 எலமெண்ட்ஸு இன் காமன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம 2 எலமெண்ட் மட்டும் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் சி, ஏ கிராஸ் பி பண்ணுறாங்க பி கிராஸ் ஏ பண்ணுறாங்க. அதில் காமன் எலமெண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் காமன் கேரன் ஓகேங்களா. அப்போ இந்த 2 எலமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து நம்ம கிராஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி பண்ணி பார்ப்போம். ஏ கிராஸ் பி பண்ணினாக்கா என்ன வரும் பாருங்கள். இந்த ஏ கமா பியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஏ இப்போ ஃபஸ்ட்டு ஏவால் பண்ணாக்கா ஏ கமா பின்னு வரும். அப்புறம் பி கமா ஏ பி கமா பின்னு வரும் ஓகேங்களா. நிறைய எலமெண்ட்ஸ் வரும் ஓகேங்களா. அப்புறம் நிறைய எலமெண்ட்ஸ் வரும் ஃபஸ்ட்லேயும் வரும் லாஸ்ட். இது முன்னாடிலாம் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 எலமெண்ட் மட்டும் எடுத்து ஒர்க் அப் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி பண்ணினா என்ன வருது பாருங்கள். இது வருது நிறைய எலமெண்ட்ஸ் வரும். இது வரும் 1 2 3 4 எலமெண்ட். 2 எலமெண்ட் எடுத்து பண்ணால் 4 எலமெண்ட். அதே மாதிரி பி கிராஸ் ஏ பண்ணால் என்ன வரும். அதே எலமெண்ட் வச்சு நிறைய எலமெண்ட்டும் அதே சேம் தான் வரும். ஏ கிராஸ் பி என்ன பண்ணுறீங்களோ அதே தான் இதுலேயும் வரும் ஓகேங்களா. ஸோ கிராஸ் பண்ணி பார்த்தாக்கா என்ன வரும்னாக்கா ஏ கிராஸ் பியில் என்ன இருக்கோ அதே தான் பி கிராஸு ஏலையும் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ ரெண்டுத்தையும் பார்த்தோம். அப்போ அதில் நம்ம 2 எலமெண்ட் எடுத்து பார்த்துருக்கோம். டோட்டலாக 70 எலமெண்ட் காமனாக இருக்குது சொல்லியிருக்காங்க ஏவிலையும் பிலையும். அதில் 2 எலமெண்ட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ணி பார்க்கணும் நம்ம ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ கிராஸ் பியில் என்ன எலமெண்ட் வந்திருக்கோ அதே தான் பி கிராஸ் ஏலும் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ஏ அண்ட் பி ஹேவ் 2 எலமெண்ட்ஸ் இன் காமன் ஓகேங்களா. 2 எலமெண்ட் காமனாக எடுத்து பார்த்தோம். ஸோ அதில் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ பார்த்தினாக்கா என்னதுனாக்கா டோட்டலாக எத்தனை எலமெண்ட் வருது பாருங்கள் 4 எலமெண்ட் வருது ஓகேங்களா. 2 எலமெண்ட் எடுத்து பண்ணும்போது ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ பண்ணும்போது டோட்டலாக எத்தனை எலமெண்ட் வருது 4 எலமெண்ட் வருது. ஸோ அதேமாரி அவங்க என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னா 17 எலமெண்ட் காமன் ஓகேங்களா. எத்தனை எலமெண்ட்டு 17 எலமெண்ட் காமனு. அப்போ ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ என்ன வரும் ஓகேங்களா. அப்போ 2 எலமெண்ட் பண்ணி பார்த்தா என்ன வருது 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வருது. அப்போ 17 எலமெண்ட் எடுத்தாக்கா 17 ஸ்கொயர் வரும் ஓகேங்களா. ஸோ அதான் ஆன்சர். அப்போ ஏ அண்ட் பி have 2 elements in common. 2 element நம்ம காமனை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. காமன். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்போ காமனாக வரும்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் காமன் டு ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஓகேங்களா. ஸோ நான் 2 into 2 ரெண்டுத்துலேயும் நான் 4 எலமெண்ட்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அப்போ ஏவில் ஒரு 2 எலமெண்ட் எடுத்தோம் பியில் ஒரு 2 எலமெண்ட் எடுத்தோம். அப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு டோட்டலாக அது 4னு வரும். இப்போ 2 ஸ்கொயரே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதேமாரி சிம்லர்லி டோட்டலாக 17 எலமெண்ட் காமனாக இருக்குது ஓகேங்களா. சிம்லர்லி ஹியர் வி ஹேவ் கொஸ்டினில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட் சொன்னாங்க 17 எலமெண்ட் சொன்னாங்க ஓகேவா. ஸோ 17 எலமெண்ட் காமனு. அப்போ 17 எலமெண்ட் காமனாக இருந்தால் என்ன ஒரு ஆன்சர் நம்மளுக்கு 17 ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் காமன். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னது 17 ஸ்கொயர்னாக்கா ஆப்ஷன் 2 தான் ஆன்சர் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ 17 எலமெண்ட் எடுத்து ஒர்க் அப் பண்ண தேவை. ஏதாவது ஒரு 2 எலமெண்ட்டோ ஒரு 3 எலமெண்ட்டோ எடுத்து ஒர்க் அப் பண்ணிட்டு அதுக்கு என்ன நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் வருது பி கிராஸ் எத்தனை பார்த்தீங்கன்னாக்கா அதை வச்சு நம்ம 17 எலமெண்ட்டுக்கு எத்தனை காமன் எலமெண்ட் வருது பார்த்துக்கலாம். 17 ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அப் பண்ணி பாருங்கள். நீங்கள் தனியாக ஒர்க் அப் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா சென்ட் பண்ணுங்கள், ஆப்பில் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.